ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்டு நான் வந்து என்னோடய வார்ட்ரோப் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வந்து காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன், பட் சிங்க் ஆகலை. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் அகெயின் கொடுத்துருக்கேன். நான் இப்போ காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சாரீ மாடல். என்கிட்ட ஒரே ஒரு ஹாஃப் சாரீ தான் இருக்குது, அதுவும் இது தான். இது வந்து கல்யாணத்துக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எடுத்து கொடுத்தது தான். பட் அவங்க வந்து மெட்டீரியலாக கொடுத்தாங்க, நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ் ஆகிருக்குமா. பேசிக்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் பிடிக்கும். இந்த மாதிரி வைப்ரண்ட்டான கலர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். என்னோடய மேரேஜில் வந்து என் சிஸ்டர் வந்து இதை வியர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுன்னா 2017. இப்போ வரைக்கும் எனக்கு கரெக்டாகவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிளாத்துமே நல்லாயிருக்கு. ரேராக தானே யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு அவுட்ஃபிட் தான். இது ஒரு லாங் கவுன் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கிளாத் இது. என்ன கிளாத்துன்னு எனக்கு தெரியல, ஷிஃபான் கிளாத்தாக சம்திங் ஏதோன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி வைஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஃபுல் ஹேண்ட் அவுட்ஃபிட்டாக, எனக்கு ஃபுல் ஹேண்ட் அவுட்ஃபிட்னால் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து சரிகை இந்த கை கிட்டலாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது இந்த கீழே பார்டருமே நல்லா லாங் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இப்போ எடுத்து கொடுத்ததில்ல, இது மேரேஜ்க்கு முன்னால் எடுத்து கொடுத்தது. இது வந்து ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர் மாதிரியா, அந்த மாதிரி ஒரு கலர். இது நல்லாவே இருக்கும், என்னோடய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிடும். இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து ஒரு லாங் கவுன் துப்பட்டா மாடல். இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது எப்படி வந்து நம்ம வேர் பண்ணாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கலர்லாம் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு தான் இந்த கலர் எல்லாமே நான் பார்த்து சூஸ் பண்ணது. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. இதில் ஒரு மாதிரி டாட்டாக பேர்ல்ஸ் வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த பேர்ல் வந்து அழகாக விழவே விழாத மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸில். எவ்வளோ டைம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அடித்தாலுமே அந்த ஸ்டோன், அந்த பேர்ல்ஸ் வந்து எதுவுமே வந்து கொட்டவே கொட்டாது. அந்த மாதிரி ஒரு டிசைனில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதை இதுவுமே எனக்கு ஃபேவரட் அவுட்ஃபிட் தான். 1200க்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் காட்டின கவுன் வந்து 800 சம்திங். இப்போ காட்டிகிட்ருக்க இந்த பிளாக் வந்து இது வந்து ஒரு கவுன் அண்ட் துப்பட்டா செட் தான். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலர் ஒரு அவுட்ஃபிட் கூட என்கிட்ட வந்து ஃபுல் பிளாக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஃபுல் பிளாக்காக வாங்கினாலும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனால் ஃபுல் ப்ளைன் பிளாக்காக வாங்கியிருந்தால் எது கூட வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் ரெட் வச்சு வந்திருந்ததா எனக்கு பார்த்ததும் செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை நான் இதை வந்து சூஸ் பண்ணிட்டேன். இதுவுமே இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு பேஜ் பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து 999 சம்திங் வந்திருந்தது. இது ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி. கைக்கிட்ட வந்து ஒரு சின்ன பார்டர், கீழே வந்து ஒரு ஸ்மால் பார்டர், நல்லாயிருக்கும். ஹிப் லென்த் வரைக்கும் ஒரு கலரு நல்லாயிருக்கும் போட்டால். பிளாக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்ஃபிட் கூட இல்லை சொல்லிட்டு 2 அவுட்ஃபிட் வந்து பிளாக்கில் வச்சுருக்கேன். இப்போது ஒயிட்டில் தான் ஒரு அவுட்ஃபிட் கூட இல்லை. ஹாஃப் ஒயிட் ஒன்று இருக்குது, பட் ஃபுல் ஒயிட்டில் ஒரு அவுட்ஃபிட் கூட இல்லை. இது வந்து தம்பியோட மேரேஜ்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்கிட்ட இல்லை, ட்ரெஸ்ஸே இல்லை சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். சரி பிளாக்கில் போயிடலாம், காமனாக ஃபேமிலியாக பிளாக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சிங் அவுட்ஃபிட் மாதிரி எடுத்திருந்தோம். இது வந்து எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்கும். சம்கி மாடல் போல் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. கிளாத் எல்லாமே நல்லாயிருக்கு. இது கூட இந்த ஷால் தான் வந்து ஹைலைட்டே. ஃபுல்லாக வந்து சம்கி ஒர்க் வச்சு நல்லா கிராண்டாக லுக்கு கிடைக்கும் இது வந்து வியர் பண்ணும்போது. சும்மா இது சாரியாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து 750 சம்திங் தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு. டோட்டலி மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே கிளாத்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த சம்மிக்கு எதுவுமே கொட்டவே கிடையாது. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து எப்பயோ எடுத்தது தான். இதுவுமே என்னோடய டீனேஜில் எடுத்தது தான். இப்போ வரைக்குமே இந்த கிளாத் எல்லாமே நல்லா இருக்குது. அதுதான் வந்து ஆச்சரியமே. நான் வந்து ரேராக தானே இதெல்லாம் வெளியே போனால் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு கிளாத்து. இது வீட்டுக்கிட்ட இந்த லோக்கல் ஷாப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷாப்ஸில் எடுத்தது தான். இது வந்து 600 சம்திங்க்கு தான் எடுத்தேன் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு லோக்கல் ஷாப்பில்.
வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். இது கூட வந்து ஒரு ஷாலும் வரும். அந்த ஷாலுமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த ட்ரெஸ் கூட வந்து மேட்ச் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். அண்ட் இந்த அவுட்ஃபிட் வந்து வேர்த்துன்னு சொல்லலாம், வேர்த் இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா கிளாத் வைஸ் சூப்பராகவே இருக்குது. நல்ல வெயிட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்கி ஒர்க்னால கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே ஃப்ரில் வந்திருக்கும். கீழே வந்து டபுள் பாட்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வெறும் டாப் மட்டும்தான் வரும், கீழே எதுவும் பாட்டம் வேர்லாம் வராது. இது வந்து ட்ரெண்ட்ஸில் நான் எடுத்திருந்தேன். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3000, 2999க்கு நான் அதை எடுத்திருந்தேன். தெரியாமல் ரேட் பார்க்காம நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலி இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ போய் நாங்கள் சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்கும் போது அவங்க ரீஃபண்ட் பண்ணவே இல்லை. சரி எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானும். இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து 500 டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஷிஃபான் மெட்டீரியல்னு நினைக்கிறது. இந்த கையில் ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருந்துச்சா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டி நகரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பார்த்த உடனே கலரும் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சா, வைப்ரண்ட்டாக இருந்ததா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுனால டக்குன்னு வந்து பிக் பண்ணிட்டேன். அதுவும் ரேட் பார்த்ததும் ஹாஃப் த ரேட்டில் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாமே. அப்போது 500க்கு நான் இதை வாங்கினேன். நம்ப முடியுதா? உண்மையாகவே நான் 500க்கு டி நகரில் ஷாப் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸை. இந்த ட்ரெஸ் வந்து நானே பர்ச்சேஸ் பண்ணது, ஒர்க் போய் நானே வாங்கினது. இந்த ட்ரெஸ் வந்து இது வந்து 850 அந்த ரேஞ்ச் தான். இதுவுமே நான் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு பேஜில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுவும் இந்த பர்பிளும் ஒன்றா தான் வாங்கினேன். ரெண்டுமே வந்து ஒரே பேஜில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப கிராண்ட் லுக்காக இருந்ததுனால ரொம்ப பிடிச்சி போய், இந்த கலர் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கியிருந்தேன். இதோட ஃபோட்டோ கூட நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு ஒயிட் டாப்பு, ஹாஃப் ஒயிட், இது ஒரு மாதிரி கிளாத்து ஷிஃபான் மெட்டீரியல் போல் ரொம்பவே நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாண நாளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும். வெறும் டாப் மட்டும்தான், பாட்டம் வியர்லாம் எதுவுமே கிடையாது. நான் காமிச்ச எதுக்குமே வந்து பாட்டம் வியரே கிடையாது. எல்லாத்துக்குமே டாப்பு துப்பட்டா அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அவுட்டிங் போனால் வியர் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்குன்னு இவ்வளோ தான் என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸே இருக்குது. டோட்டலி பார்த்திங்கன்னா 10 அவுட்ஃபிட்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பேஜில் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் டீக்ளேட்டர் பண்ணிவிட்டு எனக்கு எது சூட் ஆகுமோ அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய லெஹங்கா கலெக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்டில் தென் பை ஃப்ரம் சாரா.